1 சாமுவேல் புஸ்தகம் 5-6 அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோன்னா, பெலிஸ்தியர் அந்த தேசம் என்ன பண்ணுறதுன்னா, தேவனோட உடன்படிக்கை பெட்டியை அவங்க தேசத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எது நினச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இந்த தேவன் இஸ்ரேல் தேசத்துக்கு அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், இதே உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கும் ஆசீர்வாதம் வரும் நினச்சி எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் எந்த இடத்துல அந்த பெட்டி இருந்ததோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பல வியாதிகள், பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அப்படியே அதுக்கு எதிர்மாரியாக நடந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது தெரியாமல் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை ஒரு இடத்துக்கு அமிச்சா அங்கேயும் அதே மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி அவங்க மாறி மாறி எங்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் அவங்க சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரிசுத்த தேவன் முன்னால் யாருன்னா நிற்க முடியுமான்னு சொல்லிட்டு கடைசி நம்ம 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் நம்ம எப்பயாவது பல தவறுகள், பாவங்கள், அநியாயம் பண்ணிட்டு, ஐயோ நான் ஆண்டவர் பிரசனத்தை உணர்கிறேன், ஆண்டவர் இங்கே தான் என் கூட தான் இருக்கிறாரு, நம்மளே ஏமாற்றிக்க கொள்ளக்கூடாது. எங்கே நம்ம சரி பண்ணோமோ அந்த காரியத்தை சரி பண்ண வேண்டும். எந்த ஆண்டவர் பிரசனம் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அதே ஆண்டரோட உடன்படிக்கை பெட்டி, ஆண்டரோட பிரசனம் அங்கே பிலிஸ்திய தேசத்துக்கு ஆபத்தாக இருந்தது. நம்ம இது விளையாடக்கூடிய காரியம் இல்லவே இல்லை. எது கூட விளையாண்டாலும் நம்ம ஆண்டவர் பிரசனத்தை கூட நம்ம விளையாடவே கூடாது. காட் பிளஸ் யூ.